ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 12 பரீட்சித் மகாராஜரின் பிறப்பு பதம் 22. மிருகேந்திரைவ விக்ராந்தோ நிசேஷோ ஹிமவானிவ திதிக்ஷுர்வசுதேவாசௌ சசிஷ்ணு பிதராவிவ மிருகேந்திரைவ விக்ராந்தோ நிசேஷ்யோ ஹிமவானிவ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவத்ரோபரச்சந்திர பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாத் அகிலோல கிருஷ்ண பக்தி யுகத்தின் ஸ்தாபகாச்சாரியர். மொழிபெயர்ப்பு. இக்குழந்தை ஒரு சிங்கத்தைப் போல பலசாலியும் இமயமலையைப் போல புகலிடம் அளிக்க தகுதியுள்ளவரும் ஆவார். இவர் பூமியைப் போல பொறுமையாகவும் இவரது பெற்றோர்களைப் போல சகிப்புத்தன்மையுடனும் இருப்பார். பொருளுரை. எதிரியை விரட்டுவதில் ஒருவர் பெரும் பலசாலியாக இருக்கும் பொழுது அவர் சிங்கத்திற்கு ஒப்பிடப்படுகிறார். வீட்டில் ஒருவர் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் விரட்டுவதில் ஒரு சிங்கத்தைப் போலவும் இருக்க வேண்டும். ஒரு மிருகத்தை விரட்டுவதில் சிங்கம் தோல்வி அடைவதே இல்லை. அதை போலவே நாட்டின் தலைவர் எதிரியை விரட்டுவதில் ஒருபோதும் தோல்வியடையக்கூடாது. இமயமலைகள் எல்லா வகையான செல்வங்களுக்கும் புகழ் பெற்றவையாகும். அவற்றுள் வசிப்பதற்கு எண்ணற்ற குகைகளும், உண்பதற்கு நல்ல பழங்களை கொண்ட எண்ணற்ற மரங்களும், தாகத்தை தணிப்பதற்கு நல்ல நீரூற்றுகளும் மற்றும் நோய்களை தீர்ப்பதற்கு ஏராளமான மருந்து சாமான்களும் தாது பொருள்களும் உள்ளன. பௌதீக செழிப்பை பெற்றிராத எந்த மனிதனும் இப்பெரும் மலைகளை புகலிடமாக கொண்டு இவற்றிலிருந்து தேவையானது எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். பௌதிகவாதிகள் மற்றும் ஆன்மீகிகள் ஆகிய இருவருமே இமாலயத்தின் மிகச்சிறந்த புகலிடத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். பூமியில் வாழ்பவர்களால் பல்வேறு தொல்லைகள் விளைகின்றன. இக்காலத்து மக்கள் பூமியில் அணு ஆயுதங்களை வெடிக்க துவங்கியுள்ளனர். இருப்பினும் சிறு குழந்தையை தாய் மன்னித்து விடுவதைப் போல பூமியும் மக்களிடம் பொறுமையாகவே உள்ளார். பெற்றோர்கள் குழந்தைகளின் தீய செயல்கள் அனைத்தையும் எப்போதும் சகித்துக் கொள்கின்றனர். மிகச்சிறந்த அரசர் ஒருவர் இவ்வெல்லா நற்குணங்களையும் பெற்றிருக்க கூடும். குழந்தை பரீட்சித்தோ இவ்வெல்லா நற்குணங்களையும் பூரணமாக பெற்றிருப்பார் என்று முன்னதாகவே அறிவிக்கப்படுகிறது. மிருகேந்திரைவ விக்ராந்தோ நிசேஷ்யோ ஹிமவானிவ திதிக்ஷுர்வாசுதேவாசௌ சகிஷ்ணு பிதராவிவ. இக்குழந்தை ஒரு சிங்கத்தைப் போல பலசாலியும் இமயமலையைப் போல புகலிடம் அளிக்க தகுதியுள்ளவரும் ஆவார். இவர் பூமியைப் போல பொறுமையாகவும் இவரது பெற்றோர்களைப் போல சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் இருப்பார். இங்க நம்ம தொடர்ந்து பரீட்சித் மகாராஜ் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பற்றிய பிராமணர்களுடைய வர்ணனையை கேட்டுருக்கோம். இந்த பதத்துல பரீட்சித் மகாராஜ் சிங்கத்தை போன்ற பலசாலியா இருப்பார்னு சொல்லப்படுது. ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளுரையில விளக்குறார். ஒரு சிங்கம் எவ்வளவு பெரிய பலசாலி அப்படின்னா அது தன்னுடைய எதிரிகளை விரட்டுறதுல என்றுமே தோல்வி அடைகிறது கிடையாது. சிங்கம் தன்னுடைய பலத்தின் காரணத்தினால காட்டுக்கு ராஜாவா அழைக்கப்படுது. பொதுவா காட்டினுடைய ராஜா யாருன்னா சிங்கம். அதே மாதிரி நாட்டினுடைய ராஜா யார் ஒருத்தன் சிங்கத்தை போல தகுதியுடையவனா இருக்கானோ, யார் ஒருத்தன் சிங்கத்தை போலவே பலசாலியா இருக்கானோ அத்தகைய நபர் நாட்டினுடைய அரசரா கருதப்படுறார். நாட்டினுடைய மன்னருக்கு பலம் இல்லை அப்படின்னா அவர் நாட்டினுடைய மன்னரா இருக்க முடியாது. அதற்கான தகுதிகள் அவருக்கு கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதத்தினுடைய ஆரம்பத்துல திருதராஷ்டிரர், பாண்டு 2 பேர் சகோதரர்கள். பாண்டு இளையவராக இருந்த பட்சத்திலும் திருதராஷ்டிரருக்கு கண்ணு தெரியாது. அவர் பலசாலியா இருக்க முடியாது, நாட்டை ஆட்சி செய்ய முடியாது, நாட்டை ஆட்சி செய்வதற்கான தகுதிகள் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டுவை தான் மன்னன் ஆக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ ஒரு மன்னன் என்பவன் உடல் பலம் மற்றும் எல்லா விதமான மனபலம் அது இன்னும் அதிகமாக தேவை. அதெல்லாம் உடையவராக இருக்கணும். அத்தகைய ஒரு பலசாலியா பரீட்சித் மகாராஜ் விளங்குவார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது.
மிருகேந்திர இவ விக்ராந்த. மிருகேந்திர, மிருகேந்திர அப்படின்னா மிருகத்துக்கு இந்திரன். இந்திரா அப்படின்னா ராஜா, மிருகேந்திர அப்படின்னா சிங்கத்தை குறிக்கக்கூடியது. சிங்கத்தை போல சக்தி உடையவரா இருப்பார். அப்புறம் இமயமலையை போல புகலிடம் அளிக்க தகுதியுடையவர் சொல்லப்படுது. இமயமலை பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் புகலிடம் அளிக்கக்கூடியது. இமயமலை தொன்று தொட்டு மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கே ஸ்ரீல பிரபுபாத் தன்னுடைய பொருளியல விளக்குற மாதிரி இந்த இமயமலையானது பௌதிகவாதிகளுக்கும் ஆர்வமுடையதா இருக்கும், ஆன்மீகவாதிகளுக்கும் ஆர்வமுடையதா இருக்கும். ஆன்மீகவாதிகள் இமயமலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்க தவங்கள் செய்யறதுக்கு, அவங்க இந்த மாதிரி வேதங்கள் படிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப ஒத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா முந்தைய காலகட்டத்தில் ஒருத்தர் ஆன்மீகத்தை பயிற்சி செய்யணும் அப்படின்னா அவங்க தனிமையான இடத்துக்கு போகணும்னு சொல்லி அறிவுறுத்தப்படுறாங்க. அது கலிகாலத்தில் அது பொருத்தமானது கிடையாது. இருந்தாலும் பொதுவாக ஒருத்தர் தனிமையான இடத்துக்கு செல்லணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்படுறாங்க. அப்படி தனிமையான இடத்துக்கு செல்ல விரும்பக்கூடிய பல்வேறு ஆன்மீகவாதிகள் அல்லது ஆன்மீகத்தில் முன்னேறணும் இருக்கக்கூடியவங்க அவங்க இமயமலை நோக்கி போவாங்க. பல்வேறு மலைகளில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இருந்தாலும் இமயமலை நோக்கி நிறைய பேர் போகிறத நம்ம சாஸ்திரங்களில் பார்க்குறோம். இங்கே கூட பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு தமிழகத்தில் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். பல்வேறு மலைகளில் பல்வேறு சித்தர்கள் வசித்ததாக சொல்லுவாங்க. எத்தனையோ சித்தர்கள், எத்தனையோ யோகிகள் மலைப்பகுதிகளில் வசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை ரொம்ப பிரபலமாக இருக்கு. ஆனால் அந்த திருவண்ணாமலையில் ரமண மகரிஷி அவர் தியானம் பண்ண ஆரம்பித்த காலத்தில் அப்போ அது அந்தளவுக்கு பிரபலமானது கிடையாது, மக்கள் அதிகமாக வரக்கூடிய பகுதி கிடையாது. ஸோ அவர் மலையை தேர்ந்தெடுத்து குகைகளை தேர்ந்தெடுத்து அங்கே தியானம் பண்ணுறது வழக்கமாக இருந்தது. அவர் மட்டும் கிடையாது, பல சாதுக்கள், பல்வேறு ரிஷிகள், முனிவர்கள், எத்தனையோ பேர் இந்த மாதிரி மலைகளை தேர்ந்தெடுத்து ஆன்மீக பயிற்சிக்கு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் மலைகள் ஒரு விதத்தில் பௌதிகவாதிகளுக்கும் கூட இன்பத்தை தரக்கூடியது. யார் வாழ்க்கையில் இங்கே ஸ்ரீல பிரபுபாத் குறிப்பிடுறார், பௌதிக செழிப்பை பெற்றிராது எந்த மனிதனும் இப்பெரும் மலைகளை புகலிடமாக கொள்ளலாம். ஒருத்தருக்கு சொத்து பத்தி எதுவுமே இல்லை, ஆனால் அவன் மலையில போனான் அப்படின்னா அவன் இன்பமா வாழலாம். அங்கே எத்தனையோ குகைகள் இருக்கும், ஏதோ ஒரு குகையில போய் தங்கிக்கலாம். அதாவது நம்ம வேத கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா காட்டுல வசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துல தபமா இருந்தா கூட அது ஒன்றும் அதிகமான அளவு கடினமானது கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா ராமாயணத்துல ராமர் சித்திரக்கூடத்தில் வசிக்கிறார். அப்படி அவர் சித்திரக்கூடத்தில் வசிக்கும் போது சித்திரக்கூடத்தினுடைய வர்ணனையை நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளும் போய் அங்க இருக்கலாமேன்னு தான் நினைக்கிறேன். அதாவது நீங்க பக்தி ஆன்மீக சூழ்நிலை அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சிருங்க, அதனுடைய பௌதிக வசதிகள்னு பார்த்தா கூட இன்னைக்கு நகரத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை காட்டிலும் அன்றைக்கு காடுகள்ல அதிகமான வசதி இருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே சமயத்துல அன்றைய நகரங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பிடவே முடியாது. நீங்க கிருஷ்ணலீலைகள்ல பார்த்தீங்கன்னா தெரியும், விருந்தாவனத்தினுடைய அழகு எந்த அளவுக்கு வர்ணிக்கப்படுது. விருந்தாவனத்துல எவ்வளவோ மரங்கள், செடி கொடிகள், எவ்வளவோ கன்று குட்டிகள், எவ்வளவோ பசுக்கள், அப்படியே செல்வ செழிப்பு பூத்து குலுங்குது விருந்தாவனத்துல. அந்த விருந்தாவன வாசிகள் மதுராவுக்கு வரும்போது அவங்க ஆச்சரியப்படுறாங்க, மதுரா அதை விட செல்வ செழிப்பா இருக்கே. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கிருஷ்ணரும் பலராமரும் மதுராவுக்குள்ளார நுழையும் போது அங்க மதுரா நகரம் எப்படி தோற்றம் அளிக்குது அப்படிங்கிறது அங்க வர்ணிக்கப்படுது. மதுரா நகரத்துல எந்த அளவுக்கு அங்க ஒவ்வொரு கதவுகளும் எப்படி அலங்கரிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு தங்கம், வைரம், வைடூரியம், கற்கள், முத்து, பவளம், இது மாதிரி எத்தனையோ விலை மதிப்புடைய பொருள்கள் சரளமா அங்க உபயோகிக்கப்படுது. அதுதான் வேத கலாச்சாரத்தினுடைய சொத்து. அவ்வளவு சொத்துக்கள் நிறைந்தது. எல்லா நகரமா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை தரத்தை விட பல மடங்கு உயர்ந்த வாழ்க்கை தரத்துல மக்கள் வசித்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வெளியில நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆதி காலத்துல எல்லாம் வாழ்க்கை தரம்லாம் அந்த அளவுக்கு உயர்ந்ததா இல்லை, இப்பதான் நமக்கு வசதிகளை கண்டுபிடிச்சிருக்கோம், இப்பதான் நமக்கு எத்தனையோ வசதிகள் இருக்கு. முன்னாடி எல்லாம் மக்கள் ஒருத்தர் தொடர்பு கொள்ளணும்னா தூது அனுப்பணும், குதிரையில போகணும். இப்ப எங்களுக்கு உடனே செல்போன் இருக்குது, இமெயில் இருக்குது, எத்தனையோ வசதிகள் இருக்கு.
எங்கே போகணும்னு நினச்சாலும் உடனே நம்ம வந்து காரில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், இவ்வளோ வசதிலாம் இருக்குது. அப்போ அதெல்லாம் கிடையாது. குதிரையில் போகணும், மாட்டு வண்டியில் போகணும். உண்டா இல்லையா? இப்படி எல்லாரும் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவங்க வந்து நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிறத ஒரு பக்கம் ஒதுக்கிடலாம், தர்மம் அப்படிங்கிறத அப்புறம் கருத்தில் கொண்டு வரலாம். அடிப்படையில் பௌதிகமாக பார்த்தா கூட அங்கே வந்து செல்வ செழிப்போட வசித்து வந்தாங்க. அப்போ வந்து எங்கே வேணாலும் தங்கம் கிடைக்கும், எங்கே தோணுனாலும் தங்கம் கிடைக்கும். இங்கே என்ன எங்கே தோணுனா என்ன கிடைக்கும்? கல் கூட கிடைக்க மாட்டேங்குது. உண்டா இல்லையா? இன்னைக்கு கல் கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. தோண்டுனா எல்லாம் அப்படியே உள்ள புதஞ்சு போயிடும் போல இருக்குது. தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு. தண்ணி கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எங்கே தோண்டினாலும் தண்ணி வரும். ஆனால் இன்னைக்கு தண்ணி கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. முந்தின காலங்கள்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒரு விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பெல்லாம் வந்து நீர் இறைக்கிறதுக்கு எல்லாமே வந்து காளை மாடுகளை தான் உபயோகப்படுத்துவாங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கிற மாதிரி ஆழத்தில் தண்ணி கிடையாது. ஆழத்தில் தண்ணி இருந்தாலும் காளை மாடுகள் எடுக்கும். அதில் வந்து இது கிடையாது. இந்த முன்னாடி நீங்களாம் பார்த்துருக்கலாம், ஒரு கிராமத்தில் மாடு இப்படி சுற்றி சுற்றி வரும். கமலம்னு சொல்லுவாங்களா? கவலை. அதானே பார்த்தேன், பார்த்தேன். அப்படியே அது வந்து மாடு சுற்றி சுற்றி வந்ததுன்னா எவ்வளோ ஆழத்தில் தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணி வந்து விவசாயத்துக்கு பாய்ச்சப்படும். ஆனால் கண்டிப்பாக முந்தின காலகட்டத்தில் அவ்வளோ ஆழத்தில் போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவ்வளோ செல்வ செழிப்போடு இருந்தது. எல்லாமே விளையும், விளைச்சலுக்கு குறைச்சலே இருக்காது. பசுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மடியில் கனம், பாலுடைய கனம் அந்த அளவுக்கு இருக்கும். வேத காலத்தினுடைய செல்வ செழிப்பு இது. பசுக்கள் அப்படியே எல்லாம் வந்து ரொம்ப மடி கனமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் யாராவது நபர்களை பார்த்தா, கன்று குட்டிகளை பார்த்தாலும் சரி, இல்லை பசுக்களுக்கு பிரியமான நபர்களை பார்த்தாலும் சரி, அந்த பசுக்களுடைய அன்புனால தானாக வந்து அந்த பால் சுரந்து கீழே விடும். நீங்கள் கிருஷ்ண புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீல பிரபுபாத் வர்ணிக்கிறார், பாகவத்தில் வர்ணிக்கப்படுது. எப்போ அந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள்லாம் போகிறாங்களோ, அவங்க கன்றுக்குட்டிகள் கிருஷ்ணரை பார்க்கும்போது கன்றுக்குட்டிகளை நோக்கி பசுக்கள் ஓடும்போது அந்த புல்லெல்லாம் வந்து இன்னைக்கு தண்ணி ஊற்றி நம்ம வளர்க்க வைக்கிறோம், அங்கே பால் ஊற்றி வளரும். அந்த பால் அந்த அளவுக்கு போகுது. உண்மையில் இது வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ஒரு சிலர் நான் கேட்டிருக்கேன், ஒரு சிலர்கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, அது உண்மைதான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பசுக்களில் பார்த்தது கிடையாது, எனக்கு கேள்விப்பட்டவங்க. ஒரு சில தாய்மார்களுக்கு இந்த அனுபவம் இருக்கலாம், இன்னைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு கிடையாது. முன்னாடி நான் ஒரு சிலர்கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எப்போ அவங்களுடைய குழந்தை மேலே ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கோ, அவங்களுடைய மடியில் இயற்கையாகவே வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சோம், பால் ஊற்ற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்போ வந்து ஒரு தாய்க்கு பற்றுதல் அதிகமாகுதோ, பாசம் அதிகமாகுதோ, அப்போ இயற்கையாகவே வந்து பால் சுரக்கும். அதே மாதிரி தான் பசுக்களும் இருக்கும். பசுக்களுக்கு கன்றுக்குட்டிகள் மேலே பற்றுதல் அதிகமாகும் போது, இல்லை தன்னுடைய எஜமானர் மேலே ஒரு பற்றுதல் வரும்போது தொடர்ந்து பசு பால் கறந்துட்டே இருக்கும். இப்போ சமீபத்தில் நம்மளுடைய பக்தர், சமீபத்தில் அது கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி, எனக்கு சரியாக தெரியல எப்போன்னு, அப்போ வந்து ஒரு கின்னஸ் புத்தகத்துலேயும் தெரியல, ஏதோ ஒரு முக்கியமான புத்தகத்தில் பத்திரிகையில் ஒரு பெரிய விளம்பரமாக வந்தது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய பக்தர் ஒருத்தர் மேலை நாடுகளில், எந்த நாட்டில்னு எனக்கு தெரியல, ஐரோப்பாவில் ஏதோ ஒரு நாட்டில், அங்கே வந்து அவர் ஒரு பசு வச்சிருக்காரு. அந்த பசு வந்து கன்றுக்குட்டி போயிட்டு 12 வருடம் ஆயிடுச்சு, இன்னும் தொடர்ந்து பால் கொடுத்துட்டே இருக்கு. அது வந்து பொதுவாக சாத்தியமே இல்லாது. எவ்வளோ நாள் பால் கொடுக்கும் குட்டி போட்டதுக்கப்புறம்? 1 வருஷம், 2 வருஷம், 1 வருஷம் தான், மிஞ்சி மிஞ்சி போனால் 2 வருஷம், 4 வருஷம், 4 வருஷம் வரைக்கும் கொடுக்குமா? ஏதோ அதிசயமா சொல்றீங்க. சத்தியகத்தில் இருக்கிற 4 வருஷம் பால் கொடுக்கும். பொதுவா எல்லாரும் சொல்றது 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம். ஆனா அந்த பசு 12 வருஷமா குட்டி போடாம பால் கொடுக்கும். ஏன்னா அந்த பசு வந்து அவர் எஜமானர் மேல அவ்வளவு ஆசையா இருக்கும். அந்த பசு அவ்வளவு அழகா, அவ்வளவு அருமையா அவர் வந்து பராமரிக்கிறார்.
அவ்வளோ அருமையாக அவர் வந்து அதை பாதுகாக்கிறார். அதுலேருந்து அந்த பசு மகிழ்ச்சியோடு அது வந்து கொடுக்குது. அதே மாதிரி தான் பூமியும். நம்ம வந்து எப்போ பூமியில் நல்ல காரியங்களை செய்கிறோமோ அப்போ பூமி தாய் மகிழ்ச்சி அடைஞ்சு நமக்கு வேணுங்கிறத கொடுப்பாங்க. இன்னைக்கு நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சிலர் சொல்கிறாங்க, விஞ்ஞானிகள்லாம், இந்த தங்கம் இல்லை நமக்கு எதெல்லாம் பொருள் தேவையோ, எதெல்லாம் நம்ம நிலத்துக்கு அடியிலேருந்து எடுக்கிறோமோ அதெல்லாம் வந்து ஏதோ குப்பை கழிவுகள் மக்கி போய் பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி மக்கி போய் அது வந்து இன்னைக்கு பொருளாக தங்கமாக கிடைக்குது, அது வந்து இன்னைக்கு நிலக்கரியாக கிடைக்குது, அது வந்து இரும்பாக கிடைக்குது, இப்படின்னு கற்பனைகளை வகுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கற்பனை தான். எந்த விதத்துல அப்படி எல்லா பொருளும் மக்கி போய் வருதுன்னா ஏன் ஒரு இடத்துல தங்கம் கிடைக்குது, ஒரு இடத்துல இரும்பு கிடைக்குது? ஏன் ஒரு இடத்துல பெட்ரோல் கிடைக்குது, ஒரு இடத்துல தண்ணி கிடைக்குது? ஏன் ஒரு இடத்துல வந்து வெவ்வேறு கனிமங்கள் கிடைக்குது? இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க முட்டாள்தனமான விஞ்ஞானம் அப்படிங்கிற பேர்ல முட்டாள்தனத்தை புகட்டக்கூடிய உண்மை. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பகவானுடைய ஏற்பாட்டில் பூமியில எல்லா வளங்களும் இருக்கு. ஒரு ஜீவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான, மனிதனுக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா விதமான ஜீவனுக்கும் தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளும் இந்த பூலோகத்துல இருக்கு. அதே சமயத்துல அதை வந்து கொடுக்கக்கூடிய அதிகாரம் பூமி தாய்க்கு இருக்கு. பூமி தாய் விருப்பப்பட்டா அவங்க வந்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அதுதான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். கலியுகத்துல ஏன் இந்த வசதிகள் எல்லாம் குன்றி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, காரணம் மக்கள் யாரும் தர்மத்தை கடைபிடிக்கிறது இல்லை. இந்த வசதிகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு மூல காரணம் பல விதத்துல பல நேரங்கள்ல வந்து பூஜைகள் நடக்கும். இன்னைக்கு அதெல்லாம் வந்து கைவிட்டு போயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா வேத கலாச்சாரத்துல ஏதாவது ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வந்து பூமி பூஜை போடுவாங்க. இன்னைக்கு ஏதோ சடங்கு மாதிரி ஒரு சிலர் போடுறாங்க, அதுவும் பாதி பேர் போடுறது கிடையாது. உண்டா இல்லையா? இல்ல எல்லாரும் யூஸ் பண்றாங்களா? உங்களுக்கு கேட்டா எல்லாருமே போடுறாங்க. இந்துக்கள் பேரளவுல வெளியில இந்துக்கள் இருக்கவங்க பூமி பூஜை போடுவாங்க. உண்மை என்ன அப்படின்னா, ஏன்னா பூமி தாயிட்ட வந்து நம்ம அனுமதி கேட்கிறோம். ஏன்னா அவங்கள வந்து குத்த போறோம், நம்ம அவங்கள வந்து வதைக்க போறோம். கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களை கூட பூமி பூஜை போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு எண்ணம், ஒருவேளை நமக்கும் நல்லது போட்டுக்கலாம். ஸோ இப்படி அதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, பூமியை வந்து வழிபடுறாங்க. அதன் மூலமா நாங்கள் வந்து இந்த இடத்துல கட்டணம் எழுப்ப போறோம், உங்க மேல சுமையை கொடுக்க போறோம், எங்களை தாங்கிக்கோங்க, எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுமதி வேண்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா வேத கலாச்சாரத்துல ஒவ்வொன்றுமே வந்து வழிபடப்பட்டு வந்தது. கங்கை, யமுனை, காவேரி, இதுக்கெல்லாம் பூஜைகள் வழக்கமா நடந்துட்டு இருக்கும் எல்லா நதிகளுக்கும். இன்னைக்கு வந்து இன்றைக்கும் கங்கை யமுனையில பூஜை நடக்கிறத நம்ம பார்க்கலாம். வட இந்தியால, தென் இந்தியால பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய அழிஞ்சு போச்சு. நதிகளுக்கு பூஜை பண்றது அப்படிங்கிறது பார்க்கறதே முடியாது. ஆனா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல, குறிப்பா வந்து எங்கெல்லாம் இப்போ அலகாபாத், ஹரித்வார், காஷி, ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து பிரம்மாண்டமான பூஜை கங்கைக்கு நடக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எங்கே நீங்கள் போனாலும் சின்ன சின்ன இடத்துல ஏதோ ஓரளவுக்கு பூஜை நடக்கிறத நீங்கள் வந்து வட இந்தியாவில் போனீங்கன்னா பார்க்கலாம். யாரெல்லாம் மதுரா போயிருக்கீங்களோ அங்கே யமுனைக்கு பூஜை நடக்கிறத பார்க்கலாம். இது மாதிரி காவேரியில் ஆடி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பூஜை பண்ணுவாங்க. அது எனிவே தினசரி பூஜை பண்ணுவோம். என்னன்னா கருத்து என்னன்னா, வேத கலாச்சாரத்துல மக்களுக்கு வந்து அவங்களுக்கு அறிவு இருந்தது, இந்த உலகம் எப்படி செயல்படுதுங்கிறத பற்றி அறிவு. இன்னைக்கு நினைக்கிற மாதிரி இந்த உலகம் வந்து தானா செயல்படுது, எல்லாம் தானா நடக்குதுன்னு நினைக்கக்கூடிய முட்டாள்தனமான எண்ணங்கள் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு தெளிவான அறிவு இருந்தது வேத கலாச்சாரத்துல. அவங்களுக்கு தெரியும் இந்த உலகத்தை பராமரிக்கிறதுக்கு தேவர்கள் இருக்காங்க, இந்த ஒவ்வொரு பொருளும் தேவர்களுடைய கட்டுப்பாட்டா இருக்கு, நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா நம்ம வளமா இருக்கலாம் அப்படின்னு. கிருஷ்ணன் கீதையில சொல்றார், எப்போ ஒருத்தன் வந்து இந்த உணவு, எல்லா உயிர்வாளிகளும் தானியத்தை சார்ந்து இருக்காங்க. தானியம் மலையை சார்ந்து இருக்கு, மழை பொழியணும் அப்படின்னா அது தேவர்களுக்கு சார்ந்து இருக்கு, தேவர்கள் கொடுக்கணும் அப்படின்னா நீ உன்னுடைய யாகங்கள், உன்னுடைய சடங்குகள், இந்த மாதிரி பூஜைகள் செய்யறது சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே சமயத்துல கலியுகத்துல அத்தகைய பூஜைகள் எல்லாம் பக்குவமா செய்ய முடியாது. கலியுகத்துல நேரடியா நம்ம பகவான் கிருஷ்ணரை வழிபடும் போது இந்த தேவர்கள் எல்லாரும் திருப்தி அடைவாங்க. ஸ்ரீல பிரபுபாத் ஒரு தடவை ஹைதராபாத் வந்திருந்தப்ப அவர்கிட்ட வந்து அங்க வந்து பெரிய வறட்சி, பல வருடமா மழையே இல்லை, பெரிய வறட்சி.
எல்லாரும் கேட்டாங்க ஏதாவது பண்ணுங்க. பிரபுபாத் சொன்னா ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, மழை வரும்னு. ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணாங்க, மழை வந்தது பல வருடங்கள் கழிச்சு. அதே மாதிரி இன்னொரு பகுதியில், ஆந்திராவில் இன்னொரு பகுதியில் ரொம்ப வறட்சியா இருக்கு, நீங்க எங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, ஏழை வறட்சியில பசியில கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட ஆந்திரா அரசாங்கத்தினர் கேட்டாங்க. பிரபுபாதர் அதுக்கு சரி நாங்களும் மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யறோம் அப்படிங்கிற விதத்தை செய்யறதுக்கு முன் வரல. அவர் சொன்னார், நம்ம ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணலாம். ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணோம் அப்படின்னா இந்த வறட்சி தானா போகும். ஏன்னா கிருஷ்ணரை நம்ம வழிபடும் போது எல்லா தேவர்களும் திருப்தி அடைகிறாங்க. அப்படி எல்லா தேவர்களும் திருப்தி அடையும் போது இயற்கையா இந்த மண்ணினுடைய வளமானது தக்க வைக்கப்படும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்த சமுதாயமும் மாறாத பட்சத்துல இது மாறப்போறது கிடையாது. ஏன்னா மொத்த சமுதாயமும் இன்னைக்கு அவல நிலையில இருக்கு. எவ்வளவோ பசுக்கள் கொலை செய்யப்படுறாங்க. ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பசுக்கள் மடியுது. ஒரு அரசாங்கத்தை சேர்ந்தவங்க பசுவை பராமரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அவசியமான ஒரு காரியம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, எல்லா பசுக்களையும் வதை பண்றாங்க. எத்தனையோ பசுக்கள் அழிக்கப்படுது. இலங்கையில பசு வதை உண்டா? சரளமா நடக்குது, எல்லா இடத்துலயும் நடக்குது. இலங்கையில பெரும்பாலானோர் புத்த மதம், பெரும்பாலானோர் புத்த மதத்தை சேர்ந்தோம். புத்தர் அவதாரம் பண்ணதே இந்த முஸ்லிம்ஸ் தான் பண்றாங்க. இவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. சாஸ்திரம் சொல்லுது யாரெல்லாம் அந்த வதை பண்ற, யாரெல்லாம் அதுல தொடர்பு இருக்கோ, யாரெல்லாம் மிருக வதையில தொடர்பு இருக்கோ அவங்க எல்லாரும் அதுக்கான பங்கை அனுபவிக்கணும். ஒருத்தன் வதை பண்றதுக்காக வளர்த்தாலும் சரி, அதை வித்தாலும் சரி, அதை வெட்டினாலும் சரி, அதை மறுபடி மாமிசத்தை விற்கிறவனும் சரி, அதை சமைக்கிறவனும் சரி, பரிமாறவனும் சரி, சாப்பிட்றவனும் சரி, எல்லாருமே அதுல பங்கெடுத்துக்கிட்டு ஆகும். இந்தியாவிலையும் இன்னும் அதிகமான விதத்துல இந்துக்கள் பசு மாமிசத்தை சாப்பிட்றது கிடையாது. இருந்தாலும் பரவின்றது ஆரம்பிச்சிருக்காங்க, பரவின்றது. முன்னாடி பசு மாமிசம் சாப்பிட்றது அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒரு நடக்காத ஒரு விஷயம். சண்டாளம் கூட சாப்பிட மாட்டாங்க, அனுமதியே கிடையாது. வேத கலாச்சாரத்தில் அனுமதியே கிடையாது. சண்டாளன் நாய்கறி சாப்பிடுவான். ஆனா பசு அப்படிங்கிறது கிடையாது. ஒரு பசு கொல்லப்பட்டது அப்படின்னா அது அந்த மன்னனுக்கு பெரிய இலக்கு, மாபெரும் பாவம். சாஸ்திரங்கள்ல மகா பாவங்கள்னு ஒரு சில விஷயங்கள் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அதுல பசுவை கொல்றது ஒரு மகா பாவமா சொல்லப்படுது. பசுவை கொல்றது, பிராமணர்களை கொல்றது, இதெல்லாம் மகா பாவமா சொல்லப்படுது. பசுவுக்கும் பிராமணர்கள் அப்படின்னு சொன்னோம்னா பிராமணர்கள் தன்னுடைய தர்மத்தை எப்ப வேணாலும் கைவிட்டுருவாங்க. ஆனா பசு தன்னோட தர்மத்தை கைவிடாது. அதனால பசு உயர்ந்துதான் சொல்லப்படுது. இப்படி இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய மக்கள் பசுக்களை கொலை பண்றாங்க. அதனால என்ன ஆகுது, இயற்கை தன்னுடைய பணியை காட்டுது. மக்கள் நினைக்க, ஏன் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் சுனாமி செத்து போனாங்க, ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான பசுக்கள் சாகுதே. ஒரு 200 பேரை யாரோ தீவிரவாதிகள் தாக்கிட்டாங்க. தினமும் லட்சக்கணக்கான பசுக்களை நீ எத்தனையோ தீவிரவாதிகள் தாக்கிட்டு இருக்காங்களே. ஆனா அந்த தீவிரவாதிகளுக்கு நீங்க வேற பேர் கொடுத்து வச்சிருக்கீங்க. அவங்களும் தீவிரவாதிகள் தான். ஒரு நாட்டினுடைய மன்னனுடைய பார்வையில இருந்து எல்லாருமே சமமா கருதணும். அவன் நாட்டினுடைய பிரஜைகள், எல்லாமே அவனுடைய நாட்டினுடைய பிரஜைகள். நம்ம நேத்து பார்க்கும்போது பார்த்தோம், நேத்து இல்ல முந்தா நேத்து, சிபி சக்கரவர்த்தி அவர்கிட்ட ஒரு புறா தஞ்சமடையுது. அந்த புறாவை காப்பாற்றக்கூடியது சிபியினுடைய பங்காயிடுது, சிபியினுடைய கடமை ஆயிடுது. அதுதான் ஒரு மன்னனுடைய கடமை. ஆனா மன்னன் பசுக்களையே பராமரிக்கல அப்படின்னா எந்த விதத்துல அவங்க மனிதர்களுக்கு புகலிடம் கொடுக்க முடியாது. இப்படி இன்றைக்கு இந்த உலகத்துல வளம் அப்படிங்கிறது இல்லாம போயிட்டு இருக்கு. அதுக்கு பல காரணங்கள், வளங்கள் இல்லாம இருக்கிறது காரணமா. ஆனா வேத கலாச்சாரத்துல எல்லா இடங்கள்லயுமே வளம் செழித்து ஓங்கும். அதுவும் குறிப்பா காடுகள்ல மலைகள்ல போனாங்க அப்படின்னா மிகவும் செழித்து ஓங்கக்கூடியது. நான் தான் சொன்னேன், சித்திரக்கூடத்துல இருக்கும்போது அது காட்டுல இருக்கிறாங்க ராமர், ஆனா அவ்வளவு வசதிகள் இருக்கு. அங்க பழங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு, வேர் அதாவது இப்போ கிழங்கு வகைகள் நிறைய இருக்கு, பூக்கள் இருக்கு,
இப்படி அவங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாமே இருக்கு. அவங்க வந்து எளிமையா வாழ்க்கை வாழ்வாங்க, எதுக்காகவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதனால வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, இமயமலை எல்லாருக்கும் புகலிடம் கொடுக்கக்கூடியது. அப்படி எத்தனையோ காடுகள் எத்தனையோ மலைகள் இருந்தாலும் அது எல்லாவற்றுக்குமே மிகவும் முக்கியமா விளங்கக்கூடியது இமயமலை. இமயமலையில வந்து ஏன்னா எத்தனையோ குகைகள் இருக்கு, எத்தனையோ பழங்கள் இருக்கு, எத்தனையோ பூக்கள் இருக்கு, நிறைய நீரூற்றுகள் இருக்கு, வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான பொருள்களும் இமயமலையில இருக்கு. அதனால வந்து இப்படி எல்லா விதமான வசதிகளும் இமயமலையில இருக்கக்கூடிய காரணத்தினால இமயமலை வந்து எல்லோருக்கும் புகலிடம் கொடுக்கக்கூடியதா சொல்லப்படுது. அந்த இமயமலை எப்படி எல்லோருக்கும் புகலிடம் கொடுக்குதோ அது மாதிரி பரீட்சித் மகாராஜ் எல்லோருக்கும் புகலிடம் கொடுப்பாருன்னு சொல்லி இங்க சொல்லறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பூமியை போல பொறுமையாக, ஏற்கனவே நான் பூமியை பார்த்தீங்களா, பூமி தாய் மிகவும் பொறுமையோட இருக்காங்க. எவ்வளவோ விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்தாலும் அவங்க தங்களுடைய பொறுமையை காக்குறாங்க. ஒரு சில நேரத்துல அவங்களும் தன்னுடைய பொறுமையை காக்க முடியாம கொஞ்சம் ஆட்டுறாங்க நவீன காலத்துல. ஏன் நிலநடுக்கம் வருது, ஏன் நிலநடுக்கம் வருது, ஏன் எரிமலை வருது, ஏன் சுனாமி வருது? சுனாமிங்கிறது ஒண்ணும் கிடையாது, அது கடலுக்குள்ளார நடந்த ஒரு நிலநடுக்கம், அவ்வளவுதான். ஏன் நடக்குது இதெல்லாம்? ஏன் இந்த பூமியில நிலநடுக்கம் வருது? இதுக்கு முன்னாடி எங்கேயா வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா நிலநடுக்கம் அப்படிங்கிறத? பாண்டரங்கன் பிரபு, உங்களுக்கு வந்து வயசு என்ன 60க்கு மேல ஆச்சா? 60க்கு மேல ஆச்சு. நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிலநடுக்கங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயோ ஒரு தடவை எப்பயோ நடந்திருக்கலாம், இருக்கலாம். எங்கேயோ ஒரு தடவை எப்பயோ ஒரு தடவை நிலநடுக்கம் நடந்திருக்கலாம். அதுவும் குறிப்பா சொல்ல போனீங்க அப்படின்னா நம்ம வேத கலாச்சாரத்துல சாஸ்திரங்கள்ல எங்கேயுமே நிலநடுக்கம் அப்படிங்கிறத பத்தி நாம வந்து கேள்விப்படுறதே கிடையாது. ஒரு சில நேரங்கள்ல சக்தி வாய்ந்த வீரர்கள் அவங்க வந்து நிலநடுக்கத்தை ஏற்படுத்துவாங்க, தங்களுடைய வில் மூலமா தங்களுடைய சக்தியின் மூலமா பூமியை அதிர வைப்பாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனா பூமியே ஆடுறது அப்படிங்கிறது வந்து நிலநடுக்கமா, பூமியே தானாவே எந்த ஒரு காரணமும் இல்லாம பூமி வந்து ஆடுறது அப்படிங்கிறது வந்து கேள்விப்படாத ஒரு விஷயம். யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நிலநடுக்கம் நிலநடுக்கம்னு சொல்றாங்களே, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் வந்திருக்கான்னு வந்திருக்கா? எப்பயா கேள்விப்பட்டிருக்கா? கிடையாது. அந்த அந்த கான்செப்டே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஏன் பூமி ஆடுது? மக்கள் பூமி தாய்க்கும் கொஞ்சம் பொறுமை கொஞ்சம் இழந்திருக்காங்க. ஆனா அவங்க முழு பொறுமை இழந்தாங்கன்னு அப்படின்னா நம்ம ஒரு க்ஷணம் இங்க இருக்க முடியாது. விஞ்ஞானிகள் எவ்வளவுதான் ஆயிரக்கணக்கான காரணங்கள் பூமி நிலநடுக்கிறது கொடுத்தாலும் ஏன் வருது? இத்தனை வருஷம் வராம இருந்தது, கோடான கோடி வருடங்களா ஏன் வருது? ஏன்னா மக்கள் வந்து மன்னர்கள் சரியில்லை, மக்களும் சரியில்லை. மக்கள் கலியுகத்தினுடைய பிரபாவத்துல எத்தனையோ பாவ காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால அழிவுகள் வந்து நிச்சயம். ஒரு சிலர் நம்ம கிட்ட கேட்கலாம், ஏங்க இந்த மாதிரி உலகத்துல கஷ்டம் வருது? ஏன்னா மக்கள் தொடர்ந்து பாவத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன் வந்து ஒட்டு மொத்தமா ஒரு சில நேரங்கள்ல மக்கள் கொல்லப்படுறாங்க. ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா வெள்ளம் வருது, புயல் வருது, நிலநடுக்கம் வருது, சுனாமி வருது, எத்தனையோ வருது. ஏன் மக்கள் எல்லாரும் இதனால சாகடிக்கப்படுறாங்க? மொத்தமா ஏதாவது போர் வருது, தீவிரவாதம் வருது. ஏன் மொத்தமா? ஏன்னா மொத்தமா பசுக்கள்லாம் கொல்லப்படுறாங்க. அதனுடைய கர்ம வினை அவங்க வந்து மொத்தமா அனுபவிக்க வேண்டிய காரணமா. இருந்தாலும் பூமி தாய் எவ்வளவோ பொறுமையுடையவங்களா இருக்காங்க. எவ்வளவுதான் நடந்தாலும் பூமி தாய் வந்து பொறுமையுடையவங்களா இருக்காங்க. அதுதான் இங்க வந்து அதனாலதான் பரீட்சித் மகாராஜ் பூமிக்கு ஒப்பிடப்படுறாங்க. வேற யாரும் அவ்வளவு பொறுமையுடையவங்களா இருக்க முடியாது. பூமி தாய்க்கு இருக்கக்கூடிய பொறுமை வேற யாருக்கும் இருக்க முடியாது. அதனாலதான் பரீட்சித் மகாராஜ் பூமியை போல பொறுமை உடையவரா இருப்பார்னு சொல்லப்படுது. அதற்கு அடுத்ததாக அவர் சொல்ற, இவரது பெற்றோர்களை போல சகிப்புத்தன்மை உடையவர்களாக இருப்பார். சகிஷ்ணு பிதரா விவ. சகிஷ்ணு நம்ம அவங்களுடைய பெற்றோர்கள், அதுவும் குறிப்பா யுதிஷ்ட மகாராஜ் பாட்டனார்கள், அவங்களும் வந்து ரொம்ப சகிப்புத்தன்மை உடையவர்களாக. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது. இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது. பாண்டவர்களுக்கு வந்த பிரச்சனைகள், பாண்டவர்களுக்கு வந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு வந்தது அப்படின்னா நம்ம வந்து எந்த க்ஷணமும் இருக்க மாட்டோம். எவ்வளவு பிரச்சனைகள், எல்லா பிரச்சனைகளையும் சகித்து கொண்டார்கள் பாண்டவர்கள். யுதிஷ்ட மகாராஜ் சகித்து கொண்டார், எல்லா பிரச்சனைகளையும் சகித்து கொண்டார்.
அர்ஜுனன் எவ்வளவு பிரச்சனை. ஒரு ஒரு உலகத்துக்கே ராஜா அவங்க, ஆனா இருக்கிறதுக்கு ஒரு ஊசினால இடம் தர மாட்டேன்ட்டான். உலகத்துக்கே ராஜா, உலகத்துக்கே ராணி, அவங்களுடைய மனைவி பொதுமக்கள் மத்தியில அவமானப்படுத்தப்பட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரி கிடையாது அப்பெல்லாம். இன்னைக்கு எல்லாம் சீரழிஞ்சு போச்சு. அப்பெல்லாம் ஒரு பெண் மற்ற ஒரு ஆணால தொடப்பட்டா அப்படின்னா அது மிகப்பெரிய அவமானம், அந்த குலத்துக்கே அவமானம், மொத்த குலத்துக்கே அவமானம். இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய இடங்கள் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் எப்படி மக்கள் இன்னைக்கு எல்லாம் இருக்கிறாங்க, எப்படி பெண்கள் இருக்காங்க, எப்படி ஆண்கள் இருக்காங்க. எனக்கு எனக்கு என்னுடைய நினைவுல இருக்கு. நான் சொல்றது ரொம்ப பழசு கிடையாது, 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு சில பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற மாதிரி. உங்க காலத்துல இருந்திருக்குதா? கிடையாது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிறதுங்கிறது அவங்க கணக்கிலே வராது. அதெல்லாம் ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிறதா? அப்படியே இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க வயசுல வேணா சேர்ந்து படிப்பாங்க. கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிறதுங்கிற கருத்தே இங்க கிடையாது. ஆனா இன்னைக்கு அது சகஜமாயிடுச்சு. நம்மளுடைய பார்வையில 15 வருஷத்துல 20 வருஷத்துல நம்ம பார்க்கிறோம் கலியினுடைய பிரபாவம். என்ன நடக்குது? ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கும்போது சமுதாயம் சீரழிஞ்சு போய் கிடக்குது. நாங்களாம் சின்ன பசங்களா இருக்கும்போது ரோட்ல யாராவது ஒரு ஆணும் பெண்ணும் நடந்து போனாங்கன்னா, யாரோ ஒருத்தவங்க ஏதோ இளைஞனும் ஒரு யுவதியும் நடந்து போனாங்க அப்படின்னா ஊர்ல இருக்கவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்க, எல்லாரும் திட்டுவாங்க, இல்ல ஒரு சிலர் அடிக்கவே போவாங்க. என்னடா நீ பொண்ணு கூட சுத்தின்னு இருக்கிற? உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? யாராவது அனுமதிப்பாங்களா? வெளியில சுத்தின்னு இருக்கிறத யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. யாரும் வெளியில போறதும் பயப்படுவாங்க. அப்படியே ஏதாவது ஒரு பொண்ணை அவன் காதலிச்சானோ என்ன பண்ணானோ அவனுக்கு வெளியில இருந்தாலும் பயம் இருக்கும். பொதுமக்கள் மத்தியில போக மாட்டான். இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. அப்படி நின்று பாருங்க, சாயந்தர நேரத்துல இங்க வெளியில கதை வேண்டாம், நின்று பாருங்க, யாரும் கண்டுக்கிறது கிடையாது. அந்த மாதிரி பெண்களும் சரி ஆண்களும் சரி சீரழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா வேத கலாச்சாரத்துல அப்படி கிடையாது. அங்க மிகவும் கற்புடையவர்களா இருந்தாங்க. ஒரு ஆணுக்கான பயிற்சி பிரம்மச்சரியம், ஒரு பெண்ணுக்கான பயிற்சி கற்பு. அப்படி சிறப்பு வாய்ந்த ஒரு பெண்மணி திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டான். எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுங்களா அவங்களுடைய குலத்துக்கு. இருந்தாலும் சகித்து கொண்டார் பாண்டவன். அவ்வளோ பெரிய சகிப்புத்தன்மை. இன்னைக்கு ஏதோ ஒரு சில தன்னுடைய புலன் இன்பத்துல ஏதாவது ஒரு தடை வந்துட்டது அப்படின்னா உடனே யாரும் அந்த சகித்துக்கிறதுங்கிறதே போயிடுச்சு. ஆனா அவங்க அவ்வளோ பெரிய சகிப்புத்தன்மையோட இருந்தாங்க. சகிப்புத்தன்மை அவருடைய பெற்றோர்கள் உதாரணமா கொடுக்கப்படுறாங்க. எப்படி பாண்டவர்களால எல்லாவற்றையும் சகித்து கொள்ள முடிந்தது அப்படின்னா அதுக்கு மூல காரணம் அவங்க கிருஷ்ணர் மேல கொண்டிருந்த பக்தி தான். அந்த பக்தி ஒன்றுதான் அவங்க எல்லா விஷயங்களையும் சகித்து கொள்றதுக்கு உதவியா அமைஞ்சது. ஒரு முறை யுதிஷ்டர் மகாராஜ் கிருஷ்ணர்கிட்ட கேட்பார், ஓ கிருஷ்ணா, எங்களுக்கு இவ்வளவு துன்பங்கள் வருது, நாங்க பிறந்ததுல இருந்து எவ்வளவோ துன்பங்களை ஒண்ணு மாத்தி ஒண்ணு அனுபவிச்சுட்டே இருக்கோம், எப்ப பார்த்தாலும் தினசரி ஏதோ பிரச்சனை துரியோதனனோட நாங்க படிக்கிற காலத்துல. அது மட்டும் இல்லாம பீமனுக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் எங்களை எல்லாத்தையும் அரக்கு மாளிகள் வச்சு எரிக்க பார்த்தாங்க, சூதாட்டத்துல சூதாடினாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள், காட்டுல வச்சு எவ்வளவோ பிரச்சனைக்கு அளவே இல்லை. ராஜ குடும்பத்துல பிறந்தோம், எவ்வளவோ பிரச்சனைகள்ல நாங்க துன்பப்படுறோம். இருந்தாலும் பரவாயில்லை, நாங்க இது எல்லாத்தையும் சகித்துக் கொள்றோம். ஆனா திரௌபதி என்ன தப்பு பண்ணா? அவளோ தெய்வீக பிறவி, யாக குண்டத்துல இருந்து தோன்றா திரௌபதி. நேற்று நம்ம சொல்லிருந்தோம் எப்படி திரௌபதி தோன்றினாங்க. யாக கூட்டத்துல இருந்து தோன்றாங்க திரௌபதி என்ன தப்பு பண்ணா? திரௌபதியே இதெல்லாம் சகித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் அப்படின்னு சொல்லி யுதிஷ்டர் மகாராஜ் கிருஷ்ணர்கிட்ட கேட்பார். அப்ப கிருஷ்ணர் சொல்லுவார், எப்பா நீ படுற கஷ்டம்லாம் ஒண்ணும் கிடையாது, இதை விட பெரிய கஷ்டம் பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் நல்ல தமயந்தியினுடைய கதையை சொல்லுவார். நல்ல தமயந்தி கதை சொன்னா அது இன்னொரு பக்கம் போயிடும். உங்கள தெரிஞ்சிருக்கும், தெரியும்ல நல்ல தமயந்தி கதை. பக்தர் வாயில இருந்து கேட்டா நல்லா இருக்கும்.
தெரிஞ்ச போதும், அது போதும். நல்ல தமயந்தி, கணவன் மனைவி, ராஜா, தமயந்தி மனைவி, பெரிய பணக்காரங்க, ராஜா ராணி, ஏதோ ஒரு சில காலகட்டத்தினால அவங்க வந்து ஏழைகளாகி உடுக்க உடை கூட இல்லாம போவாங்க. நலனும் தமயந்தியும் ஒரே உடையை உடுத்தி கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க. அந்த கதையை சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார் யுதிஷ்டர்ட்ட, நீ அந்த அளவு கஷ்டப்படல, சகித்துக்கொள்ள வேண்டும். இதே வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். ஓ யுதிஷ்ட மகாராஜ் மாதிரியா நம்ம கஷ்டப்படுறோம். பல நேரங்கள்ல பக்தர்கள் வந்து நம்ம கிட்ட கேட்பாங்க, ஓ நிறைய கஷ்டம் வருது பிரபு, பக்தியில பண்றேன், இவ்வளவோ கஷ்டம் வருது, தாங்கிக்கவே முடியல பிரபு. தாங்கிக்கோ. யுதிஷ்ட மகாராஜ் பட்ட கஷ்டத்தை விட நம்ம அதிகமா படுறோம். இது யுதிஷ்ட மகாராஜே கிருஷ்ணர் தனதமயந்திய உதாரணம் கொடுத்தாரு. நம்ம யுதிஷ்ட மகாராஜரை எடுத்துப்போமே. யுதிஷ்ட மகாராஜ் பட்ட அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். பிரகலாதருக்கு வந்த அளவுக்கு துன்பமா நமக்கு இருக்கு கிடையாது. ஆனா நமக்கு என்னெல்லாம் துன்பம் வருதோ அதெல்லாம் நம்ம சகித்து கொள்றதுக்கு பழகிக்கணும். அப்ப நம்ம பக்தியில வந்து முன்னேற்றம் அடைய முடியும். இங்க வந்து இந்த சகிஷ்ணு அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுறது, பொறுத்து கொள்றது, சகித்து கொள்றது. இதே இதுதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்ற. மரத்தை போல ஒருத்தர் வந்து பொறுத்து கொள்ளக்கூடியவரா. அதுல வந்து பொறுமைன்னு சொல்லி தமிழ்ல மொழிபெயர்த்துக்காங்க. சரியான மொழிபெயர்ப்பு கிடையாது. பொறுமை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளலாம், பொறுமை அப்படிங்கிறது. ஆனா இந்த இடத்துல சகிஷ்ணு அப்படின்னா பொறுத்து கொள்றது. பொறுமை அப்படின்னா அது வேற ஒரு பொருளும் கொடுக்கக்கூடியதா இருக்கும். பொறுமை அப்படின்னா மரம் எப்படி எல்லாவற்றையும் சகித்துக் கொள்ளுதோ அது மாதிரி சகித்துக் கொள்ளணுங்கிறார். தரோ ரிவஸ் சகிஷ்ணு. தரோ எப்படி வந்து தரோ ஒரு மரம் எந்த மாதிரி பொறுத்து கொள்ளுமோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு பக்தன் வந்து எல்லா விஷயங்களையும் பொறுத்து கொள்ளணும். அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் அவன் வந்து யோசிச்சு பார்க்கணும், உண்மையில இதெல்லாம் வந்து எனக்கு துன்பமே கிடையாது, இதுக்கு விட பெரிய துன்பம் வர வேண்டி இருந்தது, கிருஷ்ணர் கருணையோட எனக்கு அவ்வளவு துன்பத்தை கொடுக்காம கம்மியா கொடுத்துருக்காரு. அதுதான் உண்மை. ஒருத்தனுக்கு வந்து நம்ம படக்கூடிய கஷ்டம் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய கர்ம வினை. இருந்தாலும் நம்ம பக்தியில ஈடுபடுறது காரணத்தினால கிருஷ்ணர் கருணை கொண்டு நம்மளுடைய கர்ம வினையை குறைச்சிருக்கார் அப்படின்னு ஒரு பக்தன் உணரணும். அதனால இந்த கர்ம வினைகளை நான் சகித்துக் கொள்ளணுங்கிறத புரிஞ்சுக்கணும். துன்பங்கள் வந்தா பொறுத்து கொள்ளலாம், சகித்து கொள்ளலாம். காலப்போக்கில் சரியாகலாம், சரியாகாமலும் போகலாம். ஆனால் சகித்து கொள்ள வேண்டியது என்னுடைய பணி. அதை ஒரு பக்கம் சகித்து கொண்டு நம்மளுடைய பக்தி தொண்டை முன்னேற்றம் பெற்றுக்கொண்டே இருக்கணும். நம்ம இந்த விஷயங்களால பாதிக்கப்படக்கூடாது. சித்திரகேதுவுக்கு பார்வதி சாபம் கொடுக்குறாங்க. ஆனா பார்வதி சாபம் கொடுத்ததே சித்திரகேது யோசிக்கிறார். அவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி சாபம், நான் வந்து அசுரனா பிறக்க சொல்லி சாபம். சித்திரகேது மிகச்சிறந்த பக்தர். அவர் வந்து அதனால கொஞ்சம் கூட சஞ்சலம் அடைய மாட்டார், அதை வந்து பொறுத்து கொள்வார். இதை பார்த்துட்டு பார்வதிக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது. என்னது, ஏன் இவர் வந்து எப்படி எல்லாத்தையும் சகித்துக் கொள்றார்? அப்ப சிவபெருமான் சொல்றார், ஏன்னா அவர் வந்து நாராயண பரஸ்வர், அவரு பகவான் கிருஷ்ணர் நாராயணன் மேல பக்தியுடையவரா இருக்கார். அவர் சொல்றார், நாராயண பரஸ்வர்வே நகுத்தஸ்டனாவை பத்தி சொர்கோ பவர் கோ நரக்கி அப்பி துல்யாத் தர்ஷனம். அவர் சொல்லுவார், இவன் வந்து நாராயணனுடைய பக்தியில ஈடுபட்டிருக்கிறனால சொர்க்கத்துல இருந்தாலும் சரி, நரகத்துல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவன் வந்து பாதிக்கப்பட போறது கிடையாது, சஞ்சலம் அடைய போறது கிடையாது. எல்லா சூழ்நிலையும் பொறுத்து கொள்றான். எல்லா சூழ்நிலையும் பொறுத்து கொண்டு கிருஷ்ண பக்தன் பக்தி தொண்டில முன்னேற்றம் பெறான். ஸோ அத்தகைய பொறுத்து கொள்றது அப்படிங்கிறது வந்து பக்தனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு குணமாகும். கிருஷ்ணர் கீதையில சொல்றார், மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக துக்கதா ஆகமா பாயின நித்ய ஸ்தான் திதிக்ஷ பாரத். அவர் சொல்ல திதிக்ஷா பொறுமையோடு பொறுத்துக்கொள். இங்கே அதே வார்த்தை சொல்லப்படுது, திதிக்ஷூர் வசுதேவஸ். எப்படி பூமி பொறுத்து கொள்ளுதோ அது மாதிரி இந்த பரீட்சித் மகாராஜ் இருப்பார்னு சொல்றாரு. கிருஷ்ணர் சொல்ல திதிக்ஷு, அவன் வந்து பொறுத்து கொள்ளணும். ஒரு பக்தன் பொறுமையோட இருக்கணும். இந்த எப்படி சீத உஷ்ண குளிர் வெப்பத்தை வந்து ஒருத்தன் பொறுத்துக்கிறானோ அது மாதிரி இன்ப துன்பத்தை பொறுத்து கொள்ளணுங்கிறார் கிருஷ்ணர் கீதையில. அதே மாதிரிதான் பரீட்சித் மகாராஜ் இருப்பார் இங்க சொல்லப்படும். ஏன்னா ஒரு பக்தனானவன் பொறுத்து கொள்ள வேண்டிய பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியமாகும். ஸ்ரீமத் பாகவத்ல சாதுக்களுடைய குணங்கள்லயும் சொல்லப்படும் திதிக்ஷுவா அப்படிங்க, பொறுமை. அதனால இந்த பொறுமை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகும்.
அப்போதான் நம்ம வந்து பக்தி தொண்டுல முன்னேற்றம் பெற முடியும். பல நேரங்களில் பல சூழ்நிலைகள் வரலாம், நம்ம வந்து பொறுமையை இழக்கிற மாதிரியோ இல்லை நம்மளால சகித்து கொள்ள முடியாத மாதிரியோ சூழ்நிலை வரலாம். ஆனால் அந்த பக்தன் அந்த நேரத்தில் புரிந்து கொள்ளணும், நம்ம வந்து நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை பெரிதே கிடையாது, இதை விட எவ்வளவோ பெரிய பிரச்சனைகளை பல பக்தர்கள் சந்தித்திருக்காங்க. நம்ம அந்த பக்தர்களுடைய அடிச்சோடுகளை பின்பற்றி போகிறோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பொறுத்துக்கணும். உண்மையில பாத்தீங்க அப்படின்னா அப்படி பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்தோம்னா அதை வந்து என்ன பெருசு உண்டா இல்லையா. ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம மண்டை போட்டு அடைச்சுட்டு இருக்கோம், ஐயோ பெரிய தலைவலியா இருக்கியா, இவ்வளோ பிரச்சனையா, நம்மளால பொறுக்க முடியலையே, சகித்துக்கொள்ள முடியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்புறம் நம்ம வந்து அதுல ஏதோ நாள் கணக்குல அதை மனசுல போட்டு உலட்டின்ற நாள் கணக்குல அதனால நம்மளுடைய நேரத்தெல்லாம் செலவு பண்ணிட்டு இருப்போம். அது மாதிரி நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு செயலை செஞ்சிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையில, எத்தனையோ நாட்கள் அந்த மாதிரி நம்ம கடத்திருக்கோம், கரெக்டா? அது மாதிரி நடந்த ஒரு செயலை நம்ம நினைச்சு பார்ப்போம் நம்மளுடைய மனதுல. இப்ப நினைச்சு பார்த்தோம்னா அதுக்கா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு போட்டு மனசை உலட்டின உண்டா இல்லையா. காலங்கள் போகும்போது அந்த விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது, அதெல்லாம் நம்ம மறந்துடுறோம். அது இதுக்குதான் அவ்வளவு மனசை போட்டு உலட்டின்னா, இதுக்காக தான் நான் ஜபம் பண்ண முடியாம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மனசு எங்கேயோ நிற்குது, இந்த அற்பமான விஷயத்துக்காக நான் வந்து என்னுடைய ஜபத்தை நான் வந்து ஜபம் பண்ணும்போது வேற எதையோ நினைச்சுட்டு இருந்தேனே அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா. அதனால புத்தி உடையவன் என்ன பண்ணுவான்னா முன்னாடியே அதை யோசிப்போம். அந்த மாதிரி பிரச்சனை வரும்போதே எடா போது இது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சகித்து கொண்டு அவன் பாட்டுக்கு ஹரிநாம சங்கீதத்துல ஈடுபடுவான். அப்படி அவன் சகித்து கொள்ளும் போது அப்பா வந்து கீர்த்தனிய சதாகரி எப்பவும் பகவானோட ஞாபகத்தை சொல்ல முடியும். இல்லைன்னா வாயில சொல்லிட்டு இருக்கலாம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, ஆனா மனசு எங்கேயோ ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அவனால வெளியில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை சகித்து கொள்ளக்கூடிய திறன் அவன் கிட்ட இல்லை, அதற்கு அவன் பயிற்சி எடுத்துக்கல. அவன் என்ன நினைக்கிறான், நான் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து சமாளிப்பேன், என்னால இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும்னு நினைக்கிறான். ஆனா பிரச்சனைகளை வந்து சகித்து கொள்ளக்கூடியவன் தான் கீர்த்தனிய சதாகரி அப்படிங்கிற நிலைக்கு வர முடியும். அதுதான் வந்து நம்மளுடைய குறிக்கோள். எப்பவுமே பகவானுடைய நாமத்தை, எப்பவுமே பகவானுடைய புகழை பாடின்னு இருக்கணும். அந்த நிலையை அடையணும் அப்படின்னா நம்மளும் யுதிஷ்ட மகாராஜரை போல பரீட்சித் மகாராஜரை போல பொறுமை உடையவராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் மாறும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள்? श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की। हरे कृष्ण।